இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி பண்ணோன்றதை பற்றி தான் கிளாஸ் 1 பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸ் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜரி த்ரெட் வச்சு நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போட போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான தேவை பார்த்திங்கன்னா, அதே த்ரெட் நீடில் வேணும், ஜரி த்ரெட். நான் வந்து இதில் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்டுக்கும் ஜரி த்ரெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சில்க் த்ரெட் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க, அது நிறைய மல்டி கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஜரி த்ரெட்டுமே நிறைய மல்டி கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இருந்தாலும் சில்க் த்ரெட் வந்து டக்குன்னு கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆனால் ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சான்ஸ் ரொம்ப கம்மி. அது ரொம்ப திக்காக இருக்கும். இப்போது காத்தாடி விட்டுறோன்னா அதோட நூல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எப்படி ஒரு திக்காக இருக்குமோ அது மாதிரியாக வந்து ஜரி த்ரெட் இருக்கும். ஆனால் சில்க் த்ரெட் நார்மலாக எம்ப்ராய்ட்ரிக்கு போடுற அந்த த்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ கட்டாக சான்சஸ் இருக்குது. ஸோ ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறோன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நீடில் எப்பயுமே பாட்டம் ஆஃப் த ஃப்ரேமில் விட்டுட்டு அண்டர் த ஃப்ரேம் வந்து நம்ம கிளாக் வைஸ் டைரெக்ஷனாக வந்து த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுவோம். அதை வச்சு இந்த நீடிலோடைய ஷார்ப்னஸ் வச்சு மேலே அந்த த்ரெட்டை வந்து லூப்பாக வெளியில் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டோமோ சேம் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஜரி த்ரெட்டுக்குமே வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். இன்னொன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் 3 வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து எண்ணாட் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான மெத்தட் தான். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி அப்லோட் பண்ணுறேன். ஸோ எண்ணாட் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை வந்து நல்லா கவனித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எப்படி போடணுன்ற நாலேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே வந்து நீங்கள் என்ன வேணால் மல்டி டிசைன்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்களாகவே ஓனாக போடலாம். மேலே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நடுவில் இன்பிட்வீன் கேப்ஸ் வந்து தெரியவே தெரியாது. இதே ஜரியில் போடுறது பாருங்கள், நடுவில் வந்து ஹோல் நல்லா தெரியும். அந்த அண்டர் என்ன அந்த சில்க் கிளாத் வச்சுருக்கோமோ அதோடைய கலர் வந்து ரிஃப்ளெக்ஷனில் தெரிஞ்சிடும் நமக்கு பார்த்தாவே. ஆனால் சில்கில் பார்த்திங்கன்னா அந்த கேப்பே இருக்காது. ஒரு லூப்புக்கு இன்சைடில் பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஆரஞ்சு மட்டும்தான் தெரியுது. ஆனால் இந்த சரியில் பாருங்கள், உள்ளே அந்த அண்டரில் இருக்க ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு அந்த கேப்லலாம் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இதுக்கும். ஸோ நீங்கள் வந்து என்டையராக ஒரு ப்ளவுஸை வந்து ஃபில் பண்ணணும், நான் ஒரு டிசைன் மேக் பண்ண அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து சில்க் த்ரெட் வச்சு நீங்கள் அந்த டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணலாம். பிகாஸ் சரியில் வந்து கேப்ஸ் அது வந்து நல்லாவே தெரியும் கிளியர் அவுட்டாக. நீங்கள் பாட்டமில் என்ன கலர் கிளாத் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே வந்து மேலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபில்லப்பாக தெரியணும், நான் வச்சுருக்க கிளாத்தோட கலரே வந்து எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டே வந்து யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எண்ணாட் எப்படி போடலான்றதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.